தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் ஒருங்கிணைப்பாளர் திரு சுந்தர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் சுந்தர். வணக்கம். இரண்டு விஷயங்கள் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சுந்தர். நீங்கள் களத்தில் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய மது ஒழிப்பு விவகாரங்கள், அதற்கு முன்னதாக சமீபத்திய இந்த கவினின் ஆணவ படுகொலை, அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது, பல பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் அதன் மீதான கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. நேற்று கூட எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் குற்றவாளிகள் விசாரணை உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கவினின் பெற்றோர்கள் தரப்பில் அந்த ஆணவ படுகொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தாயாரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றது என்ற புள்ளி விவரங்களும் நமக்கு கிடைக்கின்றன. ஸோ 2025 நிற்கிறோம். வளர்ந்த நாடாக மாறுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப நாடாக, வல்லரசு நாடாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில் ஒரு சக மனிதன், சக இளைஞன், சகோதரனை நாம் ஆணவ படுகொலை பெயரால் எழுந்திருக்கிறோம் என்பது அவலத்தின் உச்சம். ஸோ இந்த விவகாரங்களை எப்படி பார்க்கலாம் சுந்தர்? கவினின் ஆணவ கொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு நவீன தொழில்நுட்பம் நிறைந்த இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற படுகொலைகளை இந்த சமூகத்தில் நடக்கிறது என்றால் அது நாம் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடானது. குறிப்பாக இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றது நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, திருநெல்வேலி பகுதி இந்த சம்பவம் நடந்தது. கவின் அவர் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு பணியில் இருக்கிறார். 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய தாயாரும் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறார். அவருடைய தந்தை ஒரு விவசாய பணியை மேற்கொண்டு இருக்கிறார். அவர் காதலித்த பெண் சுவாசினி என்கிற ஒரு பெண். அவரும் இவரும் பள்ளி காலத்திலிருந்து ஒரே பள்ளியில் வகுப்பில் படித்தவர்கள். நண்பர்களாக பழகி காலப்போக்கில் அந்த நட்பு காதலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த தகவல் வெளியாகிறது. அப்படி அந்த பெண்ணும் ஒரு சித்த மருத்துவராக பணி செய்கிறார். சித்த மருத்துவம் முடித்து சித்த மருத்துவராக பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இருவருக்கும் இந்த மாதிரி ஒரு காதலில் இருக்கும்பொழுது இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் இந்த ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த ஒரு சாதியத்தினுடைய அந்த தன்மை தான், சாதி வெறி தான் என்பது இங்கே விசாரணையில் அங்கே கிடைக்கப்பட்டக்கூடிய தகவலின் பிரகாரமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களாக ஆரம்பித்து காதல்களாக மாறும்போது அவர்கள் எந்த சாதி மதம் என்றெல்லாம் இருவருக்கும் தெரியாது இல்லையா? இல்லை, அவர்களுக்கு இது ஒரு காதலுங்கிறது முதல்ல எப்படி வரும்? காதல் சாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, மொழி பார்த்தோ, பணம் பார்த்தோ, அந்தஸ்து பார்த்தோ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய ஈர்ப்பு ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு வகையான அந்த காதல் அவர்களுக்கு வெளிப்படும். இப்போ எப்படின்னு சொன்னால், பள்ளியில் படிக்கும் பொழுது இப்போது பார்க்குறான் ஒரு சிறு வயதில் கூட அவர்களுக்கு எதிர்ப்பாளினரை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு வரும். அது ஒரு இயல்பு. அது கூட ஒரு காதல் நம்ம ஒன்று சொல்ல முடியாது. அது காலப்போக்கில் அவங்க அடுத்த கட்ட லெவலுக்கு மாறும் பொழுது அவர்கள் அதை கடந்து போயிடுவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு வயது, இந்த வாலிபருக்கு ஒரு 26 வயது 27 வயது இருக்கும் அப்படி என்று சொல்கிறார்கள். அப்போ இருவருக்குமே ஒரே வயது உடையவர்கள் தான், ஏன்னா ஒரே வகுப்பில் படித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பள்ளியில் படித்திருக்கிறார்கள், நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் படிப்பும் முடித்து ஆளுக்கு நல்ல ஒரு பணியில் தான் இருக்கிறார்கள். அதுவரை அவர்களுக்கு ஒரு புரிதலான ஒரு பக்குவம் இருக்கிறது இல்லை. அப்போ இந்த காதல்ங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இருவருக்குமே ஒருத்தர் ஒரு நீண்ட காலமாக ஒரு பயணம் தொடர்பு இருக்குது. அப்போ அந்த புரிதல் இருக்குது. அந்த புரிதல் இருப்போம்னா நம்ம ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி இணைந்து வாழலாம் அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த திருமண பந்தத்தை கூட வீட்டாருடைய சம்மதத்துடன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழியில தான் இருக்கிறாங்க. நீ வேற சமூகமா இருக்க, நம்ம வேற சமூகமா இருக்கிறேன், நமக்கு ஒத்து வராது, நம்ம ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை கூட அவங்க எடுக்கலை. அவர் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. அதனால இரு தரப்புக்குள்ள சண்டை சச்சரவு ஆயிருச்சு, கூட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இரண்டு குடும்பத்தாரினுடைய சம்மதத்தோட நம்ம திருமணம் செய்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பொறுமையும் அவங்க கையாண்டிருக்கிறாங்க. அவங்க சரியான விதத்துல தான் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதோடைய பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த போக்கு வருகிறது? இப்ப இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறவர் அவர் காதலித்த அந்த பெண்ணுடைய சகோதரர். அவருக்கு வயது 24 வயது.
பேர் வந்து சுர்ஜித் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னால கடந்த மார்ச் மாசத்துல கூட வந்து அவருடைய அந்த சமூக வலைத்தள பக்கங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா வெட்டு அருவா இருக்கு பாத்தீங்களா, அதை காமிச்ச மேனிக்க வந்து நான் வந்து ஒரு மிரட்டலான ஒரு தோணியில ஒரு சில புகைப்படங்கள்லாம் போட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சுர்ஜித்துடைய அப்பா அம்மா வந்து 2 பேருமே வந்து காவல்துறையில் பணி செய்கிறாங்க, உதவி ஆய்வாளராக இருக்கிறாங்க. அப்ப தன் பிள்ளை வந்து தன்னுடைய மகன் எந்த நிலையில் இருக்கிறான், என்ன மனநிலையில் இருக்கிறான், அவனுடைய சுற்றுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கூட அவங்க வந்து கண்டு காணாம இருப்பாங்க ஒரு காவல்துறை சார்ந்தவங்க. தன் வீட்டில் இருக்கிற தன் பிள்ளை வந்து எப்படி இருக்குது, அவனுடைய குணம் என்ன, அவனுடைய சூழல், அவனுடைய சுவாசம் என்ன அப்படிங்கிற அவங்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லைங்களா? ஒரு இன்னைக்கே கூட நம்ம பார்க்கலாம், யாராவது வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் அருவா காமிச்ச மேனிக்க இல்லை ஏதாவது ஒரு மோசமான ஒரு விதத்தில் ஒரு புகைப்படங்களோ ஒரு வீடியோகளோ பதிவிட்டா அரசு அவங்க மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? கைது செய்யப்படுகிறார். ஆமாம். அப்போ ஒரு காவல்துறையில் பணியில் இருக்கக்கூடிய தந்தையும் தாயுமே வந்து 2 பேருமே வந்து ஒரு உதவி ஆய்வாளராக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து எப்படி இருக்கிறான்னு தெரியாமல் இருந்திருக்குமா? அப்போ ஏன் அவர்கள் அதை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதா? இப்போ ஒரு விஷயம் சுந்தர், இது இப்போ ஆணவ படுகொலையா நம்ம அதை பேசிட்டே இருக்கிறோம். SC/ST ஆணையம் கூட விசாரணை மேற்கொண்டுள்ளது. ஆனால் ஒரு தரப்பில் வந்து இந்த 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 விவகாரம் வந்து வேணும்னே பூதாகாரமாக்கப்படுகிறது, அரசியலாக்கப்படுகிறது. ஒரு ஒரு சகோதரன் தன் சகோதரி ஒரு காதல் மேற்கொள்றா, அது பிடிக்காம நடந்ததா தான் இது ஒரு குற்ற சம்பவமாக பாருங்க, குற்றவாளியை பாருங்க, கொலையாக பாருங்கள், மறுப்பதற்கில்லை. இதே நீங்கள் ஆணவ படுகொலையாக பார்க்குறீங்க, ஆணவ படுகொலையாக திரிக்கப்படுகிறது, ஆணவ படுகொலையாக மடைமாற்றப்படுகிறது. இதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களையும் கைது செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சில எதிர்கருத்துகள் இதன் மீது தொடர்கின்றன. சுந்தர், எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது வந்து எப்படின்னு சொன்னால் இது 2 பேருக்கும் நடைபெற்ற ஒரு சம்பவம் என்று நம்ம கடந்து போயிடக்கூடாது. இது எதற்காக ஒரு ஆணவம்னா அது ஒரு சாதிய தன்மை இருந்ததுனால தான் அந்த காதலுக்கு அவனுடைய சகோதரர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். என்ன ஆதாரம், என்ன ஆவணம்? ஆமா, இவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு, அந்த பெண் ஒரு சமூகத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு. சாதி என்பதால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்கான என்ன ஆதாரம்? கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கூட இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பாத்தீங்களா சுர்ஜித், இவரை வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டி இருக்கிறாப்புல. யார? இந்த கவின் என்கிற வாலிபரை வந்து மிரட்டி இருக்கிறாப்புல. இந்த மாதிரி இயல்பா தன் அக்கா அக்காவை வந்து நீ வந்து ஒரு காதலிக்கிறார் அப்படின்னா பிடிக்காத பட்சத்தில் கூப்பிட்டு மிரட்டுவது என்பது ரொம்ப இயல்பானது தானே. அதுல எங்கே சாதி வந்துச்சுன்னு கேட்கிறேன். என்னங்க அதுல சாதி எங்க வந்துச்சுன்னு கேட்கறாங்க. ஆமா, அவர் சாதி உணர்வு இருக்கிறனால தானே அங்க வந்து நீ நான் வேற வேற சாதி, ஆகவே வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாப்புல. இல்ல, அதற்கு என்ன ஆதாரம் ஆவணும்னு கேட்கறாங்க. அவங்க சாதிய உணர்வு, சாதிய தன்மை, சாதியுடைய வெளிப்பாடு, அதனாலதான் இந்த கொலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனைத்தும் வெட்ட வெளிச்சமா ஆகியிருக்கிறது. அப்புறம் இதுக்கு மேல என்ன ஆதாரத்தை கொடுக்க வேண்டும்? சரி, நான் உங்க பேச்சுக்கு நான் வருகிறேன். இது வந்து 2 தரப்புக்குள்ள ஒரு பிரச்சனை தானே. இதை வந்து எதற்காக வந்து இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு திருமணத்தை வந்து ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்தவனோட வாழ்றதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு, அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு, இருக்குதுங்கள. இந்த பெண்ணு வந்து ஒரு படிச்ச பெண், ஒரு தனியா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ, அந்த பெண்ணோட காணொளி நீங்க பாத்தீங்கல்ல? நானும் பார்த்தேன், அவங்களுடைய அந்த காணொலியும் பார்த்தேன். அதுல கூட வந்து ஒரு சில ஒரு அச்சுறுத்தலோடு அவங்க பேசக்கூடிய விதத்தை தான் நம்ம அதை உணர முடியுது இருக்கிறது. முதலில் இந்த பெண்ணு வந்து தன்னுடைய திருமணத்தை வந்து செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது. முதல்ல நான் யாரோட வாழணும் அப்படிங்கிறதுக்கான உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்குது, யாரும் மறுக்கல. ஆமா ஆமா. அப்புறம் எப்படி நீ வந்து இந்த திருமணத்தை வந்து இந்த பெண்ணே சொல்றாங்களே, நானும் கவினும் வந்து ட்ரூவா லவ் பண்ணோம், உண்மையா தான் லவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பதிவை அவங்க தெளிவா இது பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்க 2 பேருமே வந்து காதலர்களாக பல இடங்களுக்கு வந்து போன அந்த புகைப்படங்கள்லாம் வந்து வலைத்தளங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க, பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமணத்தில் வந்து அவர்களுடைய தம்பி தான் வந்து இப்பொழுது கொடிட்டு காமிக்கிறாங்க. இந்த தம்பிக்கு வந்து இந்த திருமணத்தில் வந்து உடன்பாடு கிடையாது, ஆகவே வந்து அவன் வந்து கடந்த நாட்களை வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டி இருக்கிறாப்புல. யாரு காரணம் என்பது சாதிதான். சாதிதான். ஏங்க, தென் மாவட்டங்களில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்பட வேண்டாமா? தென் மாவட்டங்களில் வந்து சாதிய தன்மை, ஏன்னா சாதிய ஒரு வெறி இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் மத்தியில் கூட நான் கடந்த கால நேர்காணல கூட நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். பள்ளி மாணவர்களுக்கு கூட சாதி வெறி எப்படி இருந்தது, அவனை வீடு புகுந்து சக மாணவன் போய் அவனை வெட்டினான். தென் மாவட்டங்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுமா?
இல்ல தென் மாவட்டங்கள் அதிகமா அந்த அங்கு வெளிப்பாடு இங்கு இருக்கிறது. என அனைத்து இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். இல்ல அனைத்து பகுதிகளும் இருக்கிறது. இது மாநகர் போன்ற பகுதிகளில் வந்து அது வெளியே தெரிவது கிடையாது. கிராமப்புறங்களில் வெளியே இருக்கிற தெரியாமல் இருக்கிறது, வெளியே தெரிகிறது. அவ்வளவுதான். நம்ம வெளியில அப்படிதான் அது வந்து பார்க்கணும். அவங்க வாழ்வியல் சூழ்நிலை அது வெளியே தெரிகிறது, இங்க வந்து வெளியில தெரியாமல் இங்க இருக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, சாதிக்காக தான் நீங்க நடந்துன்னு சொல்ல வரீங்களே. ஒரு திருமணத்தை இல்ல, வந்து அப்படின்ற கருத்து முன்வைக்கிறாங்கன்ற. இல்ல அதுதான் உண்மை. ஒரு என்ன கொலையை மறுப்பதற்குள்ள அவன் குற்றவாளி தவறு நான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதே வந்து ஒரு சார், ஆணவ ஒண்ணு படுகொலை கேளுங்க சார். சாதியாக ஏன் கட்டமைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சில வந்து கருத்துகள் வருதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல ரைட், நீங்க கேட்கல. அந்த பெண்ணை வந்து வேற நீ வந்து அவங்களுக்கு திருமணம் வந்து 2 பேரும் வந்து விருப்பப்படுறாங்க. 2 பேருக்குமே வந்து மேஜர் இருக்குது. அவங்க 2 பேருமே இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் கூட வந்து வீட்டாருடைய சம்மதத்துக்காக அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த பொண்ணு கூட வந்து நான் வீட்டில் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம், சில கமிட்டிலாம் இருக்குது, அதை முடிச்ச பிறகு வந்து வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு கவினே வந்து சொன்னதாக ஒரு வாக்குமூலம் வந்து வெளிப்படுது. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல தன்னுடைய அக்காவும் இந்த கவினும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கவினுக்கு நல்லா தெரியுது. அப்ப கவினே வந்து கடந்த காலத்துல வந்து அவரை வந்து மிரட்டினதாக, அவரை கூப்பிட்டு வச்சு மிரட்டினதாகவும் சில தகவல்கள் வந்து அவங்க ஆதாரத்தோட வெளிப்படுத்துறாங்க. யாரு? கவினுடைய பெற்றோரே வந்து சொல்றதாக இங்க தகவல் வருகிறது. அப்படி இருக்கிற சமயத்துல வந்து இந்த அச்சுறுத்தல் வந்து அவர் வந்து தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் இவர் வந்து மீது வந்து இவன் தன்னுடைய சகோதரியை வந்து திருமணம் செய்து கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் யாரிடம் சொல்ல வேண்டும்? அவங்க அப்பாவிடம் சொல்லுங்க. அவங்க அப்பா வந்து காவல்துறையில் தானே இருக்கிறாங்க. பெரியவங்க வந்து கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒத்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆகவே வந்து இந்த திருமணத்துக்கு வந்து இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இது பண்ணலாம். ரெண்டாவது, இவங்க போய் உங்கள்கிட்ட எந்த விதத்திலையும் வந்து உங்க பொண்ணை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் கட்டாயப்படுத்தவும் கிடையாது. ஏதாவது பொண்ணை கட்டாயப்படுத்தணும் இல்லை பொண்ணை கூட்டிட்டு ஓடணும் அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. இந்த வெட்டப்பட்ட அந்த சம்பவம் கூட எப்படி நடந்ததுன்னு சொன்னால், கவினுடைய தாத்தா வந்து உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க திருச்செந்தூர்ல. அங்கே இருந்து சரி சித்த மருத்துவத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவோம் சித்த மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி பகுதிக்கு சித்த மருத்துவமனை சிகிச்சை கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போன வழியில அந்த மருத்துவமனையில தான் இந்த பெண்ணு கவின் காதலிச்ச அந்த பெண்ணு வந்து அங்கே வந்து சித்த மருத்துவராக பணியில் செய்கிறாங்க. உடனே அவர் அழைச்சிட்டு போன பிறகு அந்த பெண்ணு வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு போய் அதுக்குண்டான சிகிச்சையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பெண்ணுடைய தம்பி வந்து அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். வந்த பிறகு கவினை வந்து அழைச்சிட்டு வந்து அந்த மருத்துவமனைக்கு இருந்த ஒரு பக்கத்து தெருவில் அப்படின்னு சொல்றாங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாப்புல. போன சமயத்தில் இப்போ இந்த இடத்துல மருத்துவமனைக்கு இவங்க தாத்தாவை கூட்டிட்டு போயிருக்காப்புல. கவினுடைய அம்மா கவினுடைய மாமாவும் கூட போயிருக்கிறாங்க. கவின் அந்த மருத்துவமனைக்கு வரமுன்னு சொல்லிக்கிட்டு இவருடைய தம்பி இந்த பெண்ணுடைய தம்பிக்கு எப்படி தகவல் போச்சு? இங்க ஒரு கேள்வி வைங்க. கவினை வந்து இங்கதான் வராப்புல மருத்துவமனைக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவருக்கு எப்படி போச்சு? ரெண்டாவது, ஆயுதத்தோடு அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் திட்டமிட்ட பிளானோட வந்து கவினை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல நாட்களாகவே திட்டமிட்டோட ஒரு சூழல்ல வந்து அவர் வந்து நடமாடிட்டு இருந்திருக்கிறாப்புல. அப்ப அதுக்கு பின்புலம் என்ன? இங்க அதுதான் நீங்க பார்க்கணும். இந்த அந்த குற்றம் செஞ்சிருக்கிற சுர்ஜித்துடைய வயது வந்து 24 வயது, ஒரு பிகாம் பட்டதாரி அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வயதான ஒரு நபர்னு சொல்ல முடியாது, ஒரு இளம் வாலிபர் தான். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவருக்கு பின்னால் யார் இவரை வந்து இந்த மாதிரி குற்றத்தை செய்வதற்கு தூண்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க பார்க்கணும். இப்ப அவங்க தந்தையை கூட வந்து யார் தூண்டி இருக்காரு? இல்ல அதான் சொல்ல விசாரணையில் அதெல்லாம் வெளிவந்திருக்கு. விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. இப்ப அவருடைய தந்தை எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, தந்தையும் தாயும் காவல்துறையில வந்து ஒரு உதவி ஆய்வாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை மீது கடந்த காலத்திலே வந்து ஒரு கொலை சம்பவத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாக அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் பணியில் வந்து இப்ப இடையில் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வெளி வந்திருக்கிறது. ஆகவே இந்த கொலை குற்றத்துக்கு இவர் வந்து தூண்டுகோலாக இருக்கிறார்களா என்கிற விதத்திலும் விசாரணை அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். அவருடைய தாயாருக்கும் இப்ப சமன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு அவரை வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. இது கிடைக்கப்பட்ட தகவல். அப்ப இந்த எல்லாம் விசாரணைக்கு பிறகுதானே தெரியும். அதற்கு முன்னாடி விசாரணை மேற்கொண்டு 2 உதவி ஆய்வாளர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். அவர் தந்தை கைது செய்யப்படுகிறார். தாயார் கைது செய்ய சொல்லி கோரிக்கை நடைபெறுகிறது இல்லையா? ஸோ விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் என்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் முன்னதாகவே இது ஒரு 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 நீர்மாணிக்கப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு இல்லை, இங்கே வந்து இதுதான் அப்படிங்கிற ஒன்று சொல்லல. இப்போ அந்த கொலை வந்து செஞ்சது வந்து சுர்ஜி தான் அப்படிங்கிறத வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து அந்த தடயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, சிசி கேமரா எல்லாமே வந்து அங்கே வந்து உறுதிப்படுத்தி இருக்குது. ரெண்டாவது, நான் வந்து என்னுடைய அக்காவை வந்து இவர் வந்து காதலிச்சதுனால அது ஏற்றுக்கொள்ள முடியாம நான் தான் வந்து கொலை செஞ்சேன்
அப்படிங்கிற ஒரு வாக்குமூலமும் கொடுத்ததாக நீங்க வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல கிடையாது. ஆனால் சரி இவர் தான் கொலை செஞ்சுட்டாப்ல, இவரை வந்து சட்டப்படி சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. இதற்கு பின்னால் இந்த மாதிரி சம்பவத்துக்கு என்ன காரணம், இந்த ஒரு வாலிபருடைய மனநிலை என்ன, ஏன் இந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிறது, இது போன்ற ஒரு சம்பவங்கள் பின்னால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற பலவித விசாரணைகள் முன்பு மேற்கொண்டு அதன் மூலம் இந்த வரும் காலத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தடுக்க முடியும். இப்ப அவங்களுடைய தந்தையும் தாயும் வந்து ஒரு காவல்துறையில் இருப்பதனால் இவர் வந்து கூட்டி போய் மிரட்டி இருக்கிறாப்ல. அப்ப நாங்க வந்து ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு ஃபேமிலி, போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, ஒரு எங்க அப்பா போலீஸ், எங்க அம்மா போலீஸ், நாங்க என்ன நினைச்சாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் இருக்குதுல்ல. ஒருவேளை வந்து தான் வந்து கூப்பிட்டு நேரடியாக வச்சு மிரட்டுனா அது வந்து ஒரு பணியிடத்துக்கு இதாக இருக்கும், அதனால பையனை வந்து இந்த மாதிரி நீ செய்ப்பா அப்படிங்கிற ஒரு லெவலில் தூண்டி விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இங்கே வந்து வெளிப்படுது. அதாவது அந்த இடத்துல ஒரு சாதிய தன்மை, சாதிய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். ஏன்னா பள்ளியுடைய சுவாசத்திலிருந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஒரு சாதி உணர்வு, சாதி வரி அங்கிருந்து நடமாடிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் பள்ளி பருவத்தில் படித்த அந்த மாணவர்கள் கூட சக மாணவனை வெட்டிய சம்பவங்களாம் கடந்த காலம் வந்து நம்ம நடந்ததை வந்து நம்ம கண் கூட நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இவன் அந்த சமூகத்தில் உள்ளவர் தூண்டி விட்டுருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். எப்படா வந்து நம்மளுடைய சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்ணை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவன் வந்து காதல் பண்ணுவான், அவனை வந்து கல்யாணம் பண்ணுவான், இதை வந்து எப்படி நீ வந்து இது பண்ண முடியலாம் அப்படின்னு ஏதாவது உசுப்பேத்தி விட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சாதி வரியோடு நம்ம வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம இந்த சாதியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்கல்ல இந்த இளம் பிராயத்திலேயே. அந்த இளம் பிராயத்தில் எப்படி குடும்பத்தை சார்ந்து அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சூழலை சார்ந்து அவன் உருவாகும் பொழுதே அந்த சாதி வெறி அவனுக்கு தானா வந்து அவன் இந்த ஒரு மனநிலைக்கு உள்ளா இருக்கிறான். மற்றவர்கள் வந்து அவனை வந்து ஏதாவது உசுப்பேத்தி இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா காரணிகளும் இருக்கலாம் சுந்தர். இது வந்து முதலாவது ஆணவ கொலை அல்ல, நூற்றுக்கணக்கான ஆணவ கொலைகள் கடந்தாகிவிட்டது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 75 ஆண்டுகளை கடந்தும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே இது போன்ற ஆணவ படுகொலைகள், இந்த கொடூரங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ உங்க கருத்தை நீங்க பதிவு செய்தீங்க. அதாவது கடந்த காலங்களில் வந்து இது போன்ற ஆணவ படுகொலைகள் பல நடந்திருக்கிறது, ஒரு பல 100 படுகொலைகளுக்கு மேலே நடந்திருக்கிறது. காலங்களில் இல்லை, தொடர்ந்து கடந்து வந்த காலங்கள் தானே, அதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட, அதாவது 2000க்கு பிறகு நடந்த ஒரு நம் கண் கூட பார்த்த ஒரு சில வந்து நடந்த ஒரு அசம்பாவிதத்தை வந்து இங்கு நான் பதிவு செய்யறேன். 2003ஆம் ஆண்டு முருகேசன் கண்ணகி ஆணவ படுகொலையை நம்ம வந்து பார்த்திருக்கலாம், மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. 2012 இளவரசன் திவ்யா, 2014 உசிலம்பட்டி உமலா தேவி, 2015 கோகுல்ராஜ் சுவாதி, 2016 சங்கர் கௌசல்யா, 2019 கனகராஜ் வர்ஷினி பிரியா, 2024 பிரவீன் சர்மிளா, 2025 இப்போதைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற கவின். இப்போ இந்த நான் கோடிட்டு சொன்ன இந்த பெயர்கள்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா நடந்ததுனால அவங்களுடைய அந்த அநீதிகளை வந்து நம்ம எதிர்த்து இது வந்து வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது, நடந்துள்ளது. நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு பதியப்பட்டு, காவல் நிலையத்துக்கு வந்து வழக்குகளா பதியப்பட்டு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்த வழக்குகள், இது வெட்ட வெளிச்சத்துக்குள் வராமல் இது மாதிரி நிறைய எவ்வளவு நடந்திருக்குது. ஆனா இதுல கூட வந்து தீர்ப்பு கிடைக்கப்பட்டது, ஒரு சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டது. இப்ப என்னுடைய கேள்வி என்பது, நீங்க 2020-30 ஆண்டுகளா நம்ம தொடர்ந்துட்டே இருக்கிறத பார்க்கிறோம். முக்கியமான சம்பவங்கள் மட்டுமல்ல, இதை கடந்தும் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம இது தொடர்பாக ஒவ்வொரு முறையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சுந்தர். அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்குது, சமூக ஆர்வலர்கள், நலவிரும்பிகள் எல்லாமே இதை வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறோம். நிறைய செயற்பாட்டாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க, உங்களை போன்றவர்கள் எல்லாமே. ஆனால் குறைந்த பாடிலே 2025 ஒரு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இதை நம்ம எப்படி பார்க்கறது சுந்தர்? இல்லை, இதுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்த காலங்களில் வந்து இது மாதிரி இல்ல தடுக்க வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. படுகொலை தடுப்பு சட்டம் ஏற்றுவோம் இந்த அரசாங்கம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த இது போறதுக்கு முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே கடந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நடைபெற்ற இந்த ஆணவ படுகொலையை கண்டித்தவரது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த சூழலில் நிச்சயமாக இது போன்ற சிறப்பு சட்டத்தை ஏற்றுவோம் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் ஏற்றவில்லை. இன்று வரை அந்த கோரிக்கைகள் தொடர்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவங்க ராஜஸ்தானில் செயல்படுத்தி இருக்கிறார்கள். ராஜஸ்தானில் அந்த சட்டம் அமல்படுத்தி இருக்கிறது. அங்கே யாரும் திராவிட கட்சிகள் இல்லை, திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்வதில்லை, சமூக நீதி பெரிய அளவில் பேசப்படுவதில்லை. ஆனால் ராஜஸ்தானில் இந்த சட்டம் அமலுக்கு வந்தாகிவிட்டது. தமிழகத்தில் ஏன் இந்த அதுதான் சொல்ல வரேன். இவங்களே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, இப்ப இவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஏன் இந்த ஒரு சிறப்பு சட்டத்தை அவங்க ஏற்றலாம் அல்லவா?
இது போன்ற ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சரியான இந்த சட்டத்தை ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? ஏன் ஏற்றப்படவில்லை? ஆமா, அது அவங்க ஏற்றவில்லை. இதுக்காக பல கோரிக்கைகளை முன்வைத்தாச்சு. ஏன் ஏற்றப்படவில்லைன்னு கேட்குறேன். அரசாங்கத்துக்கு என்ன சுணக்கம்? ஏன் ஏற்றப்படல? ஏன் அவங்க ஏன் இவங்க வந்து அதை வந்து மறுக்கிறாங்க அல்லது ஒரு ஒரு தாமதத்தை உருவாக்குகிறாங்க? எல்லாம் ஒரு அரசியல் தான், அவங்களுக்கான ஒரு அரசியல் தான். என்ன அரசியல்? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவர்கள் அதை பத்தி பேசும் பொழுது, ஆளுங்கட்சியா வந்திருக்கும் பொழுது சமூக நீதியை பத்தி பேசுறவங்க, பெரியாரியத்தை பத்தி பேசுறவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமே, அதுக்கான விதத்தில் ஒரு சிறப்பு சட்டத்தை நம்ம ஏற்றுவோம். ஏற்கனவே அவர் சொன்ன வாக்குறுதி தானே, அதை நிறைவேற்றலாம். அவர் நிறைவேற்ற மறுக்கிறார் என்று அதற்கு அவர்கள் ஏதோ ஒரு உள்காரணம் இருக்கும். இன்னும் இந்த சமூகத்தில் வந்து இது போன்ற சம்பவங்கள் வரட்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்ப நீங்க இப்ப சொன்னீங்களா, இப்ப அரசியல் பண்ணணும் அல்லவா? இப்ப இது வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்கிட்டு சொல்றார்கள். இந்த போன்ற அரசியல் செய்யறதுக்கு இது போன்ற சம்பவங்கள் தான் அவர்களுக்கு தேவை. சாதி வரியை உண்டு பண்ணணும் அல்லவா? சாதி வரியை உண்டு பண்ணணும், மத வரியை உண்டு பண்ணணும். அப்பதானே உங்களுடைய அரசியல் ஒரு சூடு பறக்கும். அதே நேரத்தில் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை ஆணவ படுகொலை சட்டம் இயற்றப்பட்டிருக்குமே ஆனால் இது போன்ற சம்பவங்கள் குறையுமா? இல்ல, கண்டிப்பா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு இது தடுக்கப்படுறதுக்கு, இது போன்ற சம்பவங்கள் வந்து ஈடுபடுவதற்கு, மற்றவர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வராம இருப்பதற்கு ஒரு இதா இருக்கும், காரணமாக கூட இருக்கும். இது போன்ற குற்றங்கள் அடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலில் இருக்கிறது அல்லவா? அதுல இருந்து ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்ன வேறுபாடு இருக்கும் சொல்லுங்க? எங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து அதுக்கு பிரகாரமா அவங்க போட்டிருந்தாலும் கூட, ஆணவ படுகொலையில் வந்து சில நேரத்தில் அவர்கள் மீது வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டப்பிரிவின் மீது வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறைகளை ஆயத்தப்படுத்த முடியும். அதுக்குதான் ஒரு சிறப்பு சட்டங்கிறது. என்ன சிறப்பு சட்டம்ங்கிறது? உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு, அதன் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு விசாரணை எடுத்து உடனடியாக தீர்ப்பு கொடுப்பதற்கான விதத்தில் தான் அந்த சிறப்பு சட்டங்களை இயற்றப்படுவது. அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக சட்டமன்றத்திலே வந்து அந்த தாக்கல் செய்து அதை வந்து அமல்படுத்தணும். அதை வந்து அவர்கள் செய்யலாம் அல்லவா? இது வந்து என்று சொன்னால் நாட்டில் இது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவர்கள் செய்யலாம். இப்போ நீங்களே சொன்னீங்க, ராஜஸ்தான் பகுதியில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன் அது போன்ற தமிழ்நாடுல ஒரு முற்போக்குவாதி உள்ள அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அது ஏன் செய்ய மறுக்கிறார்கள்? அப்ப அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த சுயநல அரசியல் தான். அதுதான் நீங்க பார்க்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற சாதி வரி, போய் நம்ம அந்த சம்பவத்துக்கு வருவோம். இந்த பாதிக்கப்பட்ட அந்த கவின் குடும்பத்தாரை சேர்ந்து இருக்கிற அந்த தந்தை அவர் சொல்றாப்புல, இவரை வந்து நீங்க வந்து வெளியில விடக்கூடாது, அவன் வெளியில வந்தான்னா இன்னும் பல பேரை வந்து வெட்டுவான், அந்த வெறித்தனத்தோட அவன் இருக்கிறாப்புல. ஏன்னு சொன்னா, கொலை செஞ்சுட்டு வெளியில வந்தோம்னு சொன்னா அவனை தூக்கி தோல்ல வச்சு அவனை கொண்டாடுறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. கொலை செஞ்சவனை குற்றவாளிகளை வந்து அவனை வளர்த்து விடுறதுக்கு, அவனை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு, அவனை ஒரு மாவீரன் என்று சொல்லிட்டு புகழ் பாடுவதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அப்படிங்கிற விதத்தில் அவரே வந்து அன்னைக்கு வந்து தன்னுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படையாவே வந்து நேர்காணல பதிவு செய்யறாரு. நம்மிடையே இந்த சமூக மாற்றத்தை உருவாக்காமல் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் அல்லது அது போன்ற எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் கூட இது போன்ற குற்றங்களை தடுத்து விட முடியுமா சுந்தர்? ஐயா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு சூழலை நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாமே வந்து பாருங்க பட்டதாரிகள் தான். அந்த கொலை செஞ்சிருக்கிறாப்புல பார்த்தீங்களா, அவர் என்ன ஒரு பிகாம் பட்டதாரி. இந்த கொலைக்கு படுகொலைக்கு ஆளானார் பார்த்தீங்களா கவின், அவர் வந்து ஒரு மென்பொருள் வல்லுநர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவர் காதலியாக இருந்த ஒரு பெண் வந்து அவர் ஒரு சித்த மருத்துவர். அந்த இவருடைய இரு வீட்டாருமே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு படித்தவங்க, நல்ல ஒரு அரசு பணியில் இருக்கிறாங்க. அந்த நிலையிலும் இருந்தும் கூட வந்து ஒரு பார்த்தீங்களா இவங்களுக்குள்ள அந்த ஒரு சாதிய தன்மை, ஒரு சாதிய உணர்வு வந்து வெளிப்பட்டிருக்க நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் என்ன பார்த்தாலும், நீ என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் வந்து ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும், ஒரு வேலைவாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த சாதி வெறிங்கிறது வந்து இந்த சமூகத்தில் வந்து இன்னும் வந்து வெளியே போகலை, நீங்களை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதான் இது வந்து வெளிப்படுத்துகிறது. அப்போ இது போன்ற ஒரு சம்பவங்களை வந்து களைவதற்கான வழிமுறைகளை நம்ம எப்படி கையாள வேண்டும்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மத்தியில இது போன்ற அந்த ஒரு சாதி வெறி, சாதி உணர்வு எப்படி வருகிறது, இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அவனிடம் எங்கிருந்து அந்த சாதி உணர்வு உருவாகிறதுன்னு சொன்னா அவன் வளர்ப்பதை நமக்கு சொல்ல முடியும். அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தார், அவன் வளரக்கூடிய அந்த குடும்பம், இந்த ஒரு சூழல் தான் வந்து அவனை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. இப்போ நீங்க இது போன்ற சென்னை மாநகரங்கள் போன்ற இடங்களில் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா இங்கே இது வந்து ஒரு பேசும் பொருளா கிடையாது. அவர்கள் வேலையை உண்டு, அவர்களுடைய மற்றபடியான சூழல்கள் அவர்களை வந்து கவனம் செலுத்திட்டு போறதுனால சாதியை பற்றி பேசுறதுக்கோ இல்லை இதோடைய வெறித்தனமான அந்த உணர்வுகள் பிரகாரம் நடக்கிறதுக்கோ அவருக்கு வழிமுறைகள் இல்லை. ஆனால் இது போன்ற அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பாரம்பரியத்துக்குள்ளேயே வந்து அவர்கள் அந்த நடை போட்டுக் கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த உணர்வு வந்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அதிலிருந்து வெளியில வருவதற்கு இந்த தலைமுறைகளுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஆட்சியாளர்களும் இந்த அரசு நிர்வாகமும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சமூக மாற்றத்தை கொண்டு வராமல் சட்டங்களை இவற்றை தடுத்து விட முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சுந்தர், நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேண்டுமென்றால் இதில் வந்து நம்ம கடந்து போகலாம்,
பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் சென்னையை கடந்து நம்ம பார்க்கும் பொழுது, நகரங்களை கடந்து பார்க்கும் பொழுது கிராமங்களில் இது இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் நிறையா இருக்குது. அப்படின்னா இவற்றை வந்து சரி செய்வதென்பது இயலாத காரியமா சுந்தர்? இல்லை, இது வந்து எப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கடந்து வந்துகிட்டு இருக்கிறது. எப்படின்னு சொன்னால் இன்னும் கூட நம்ம எடுத்தோம்னு சொன்னால் வந்து அந்த சாதிய தலைவர்களுக்கான அந்த நினைவு நாட்களில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து நீங்களே பார்க்கலாம், ஒரு மிக பெரும் ஒரு கூட்டத்தை வந்து அங்கே கூடி வந்து தன்னுடைய அந்த கடந்த அந்த தியாகத்திற்கான நினைவு நாளை வந்து அவங்க முன்னெடுப்பாங்க. அதில் அனைத்து கட்சி தலைவர்களுமே வந்து பெரும்பாலும் முதல்வர் உட்பட போய் கலந்து அந்த இதில் வந்து பங்கு பெறுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான வாக்கு அரசியல் தான். அந்த சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சாதிய தலைவர்கள் அப்படின்னு அவங்கள சுருக்க விரும்புறீங்களா? இல்ல, ஏன்னா சாதிய தலைவர்கள் என்பது அவருடைய அடையாளம் தவறாக அது நானும் தெரிஞ்சுக்கங்க, சமகால நபர்களால் அது சாதிய தலைவர்களாக தீர்மானிக்கப்படுகிறது தவிர அவர்கள் சாதியத்திற்காக பாடுபடவில்லை. இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காக பாடுபட்டபடி அவருடைய அரசியலுக்காக அந்த மக்களுடைய அரசியலுக்காக முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கொண்டாடப்படுபவர்கள் வந்து ஒரு தனக்கான தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது நடத்தப்படுவார்கள். தன்னுடைய சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி, எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்களை தெய்வமாவே வழிபடுறாங்க. அது இவர்களோட அவங்களை சார்ந்திருக்காங்க. யார் அவங்க நீங்க சொல்ற மாதிரி என்னைய வந்து தூக்கி வச்சு கொண்டாடுங்கடா, என்னை வந்து நீங்க விடாதீங்கன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் மீது அவர்கள் மீது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளத்தினுடைய இதை வந்து அது வந்து காலப்போக்கில் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வு ஆயிருச்சு. அதை வளர்த்து எடுக்கும் விதமாக இது போன்ற அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே அங்கே போய் மரியாதை செய்ய வேண்டியதுதான். நம்ம என்ன நாட்டுக்காக பாடுபட்டவில்லை நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படின்னு சொன்னா ஒரு சில தலைவர்களை வந்து இப்ப வந்து காந்திக்கோ மகாத்மாவுக்கு வந்து நினைவு நாளைக்கு இங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னா ஒன்று டெல்லிக்கு போக மாட்டாங்க நினைவிடத்துக்கு, இங்கே போட்டாவை வச்சு இல்லை அந்த சிலைக்கு முன்னாடி நின்று இது பண்ணிட்டு போவாங்க. அது போல சில தலைவர்களை வந்து இங்கே வச்சு போட்டா முன்னாடியே சிலை முன்னாடியே வச்சு இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கே போவார்கள், அந்த பகுதிக்கே போவார்கள். காரணம் அவருடைய வாக்கு, அந்த மக்களுடைய பெரும் வாக்கு தேவை. அதனாலதான் அவர்கள் அந்த இடத்துக்கே போவார்கள். இதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கிறது. கடந்த கால ஆட்சி நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். அதாவது ஏன் வந்து இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து இந்த மக்கள் வந்து இவர்களுடைய வாக்கும் எனக்கு தேவை, அவர்களுடைய வாக்கும் தேவை. ஆகவே நான் வந்து யாருக்கு வந்து நான் வந்து எதிராக நான் செயல்பட முடியாது. இந்த பிரச்சனை வருதா, வந்துருச்சு, இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்துக்கு இது அரசியலாக இருக்குதா, சரி அப்படியே பேசட்டும், நாம பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அதை வந்து பேசாமல் அமைதியாக விட்டுருவோம். அப்படிங்கிற விதத்தில் தான் அவங்க கடந்த காலத்திலிருந்து இப்போ நம்ம பார்க்க முடியுது. தவிர இது ஒரு தீர்வு வரணும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் இவருடைய செயல்பாடு இருக்குமான்னு பார்த்தா அது நம்ம பார்க்க. அந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சட்டங்கள், குறிப்பாக அந்த ஆணவ படுகொலை சட்டத்தை இயற்றியிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் இயற்றி இருக்கிறோமே என்று சொல்வதற்காவது அதை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் இயற்றவில்லை. அதான் இந்த சம்பவத்தை நம்ம என்ன சொல்லணும்னா, மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதே அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பல விதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் செய்வோம் அப்படின்னு சொன்னது செய்வோமாக தான் இருக்க தவிர இன்னும் செய்யல. அப்ப நான் என்ன சொல்றேன், சமூக நீதி மாடல் அரசு அவங்க பேசலாம், வாய்க்கிலேயே அவங்க சொல்லலாம், நாங்க பெரியாரோட அரசியல பண்றோம், அண்ணாவுடைய அரசியல பண்றோம், இங்க சமூக நீதி அரசியல பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லலாமே தவிர, ஆனால் இங்க எப்படி நடக்குதுன்னு சொல்ல நம்ம சொல்ல முடியாது. ஏங்க எல்லாத்துக்கும் மேல இந்த பசங்களுக்கு வந்து ஒரு மாணவர்களுக்கு இந்த வயசுலயே இந்த ஒரு சூழல் வருது, ஒரு சாதி உணர்வு வருது, ஒரு சாதி வெறித்தன்மை இருக்குது, இதை போக்குறதுக்கான வழிமுறைகள் எப்படி செய்யலாம், ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு இந்த மாணவர்கள் இருப்பதற்கு, ஒரு சமத்துவ அடிப்படையில் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு மாதிரி அவங்களை உருவாக்கலாம் அப்படிங்கறது அவங்க ஏதாவது ஏற்படுத்தி இருக்காங்களா? என்ன ஏற்படுத்திருக்காங்க? நீங்க அப்படி ஏற்படுத்தி இருந்த சம்பவம் பள்ளி கல்வித்துறை கூட அந்த கயிறுகள் அதெல்லாம் வந்து அந்த மாணவர் வெட்டப்பட்ட பிறகுதான் வந்து நடவடிக்கை கயிறு கட்டுவதை தடுத்து இருக்கிறது. ஆமா, அதுதான் தடுத்திருக்காங்க. பள்ளிகளில் வந்து கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ளுங்க அப்படின்லாம் நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்குகிறார்கள். கடந்த காலத்துல வந்து அந்த மாணவர்களை வெட்டப்பட்ட பிறகு இந்த மாதிரி வேறு என்ன செய்து விட முடியும்? இன்னும் வந்து அந்த மாணவர்களிடம் வந்து இந்த கலையிறதற்கான வழிமுறைகளை இவங்க சரிவர இன்னும் கையாளணும்னு நாங்க சொல்றோம். எப்படி கையாள வேண்டும் சொல்றீங்க? கயிறை வந்து எப்படி கையாள வேண்டும்? அதான் கயிறை வந்து கட்டுனதை வந்து எடுத்துக்கொண்டு அவிழ்த்துருங்க, கட்டக்கூடாது, அடையாளம் படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே ரைட், ஓகே. அதோட வந்து அவங்களுடைய சாதி உணர்வு நின்றுச்சா, சாதித்தன்மை நின்றுச்சா? வேற என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். ஒரு அரசாங்கம் வேற என்ன பண்ண அரசாங்கம் சொன்னா அப்ப இன்னும் இந்த மாணவர்களை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் இந்த சாதி சிந்தனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்தலாம்? முதல்ல வந்து அந்த வகுப்புக்குள்ளேயே வந்து இவன் என்ன சாதி, இவன் என்ன அடையாளம் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து வெளிப்படுத்துறதை வந்து மறைச்சு காமிக்கணுங்க. அப்படி யாரும் வெளிப்படுத்த யாருங்க ஸ்கூல்ல பள்ளியில சேர்க்க போனா நீ என்ன ஜாதி அப்படின்னு தானங்க கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. அங்கே ஆசிரியர்களுக்குள்ளேயே வந்து சாதி வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளூர் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கும் பொழுது வந்து அந்த ஜாதி வரி இனவரியெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி அங்கே மாறுபட முடியும்? கிளாஸில் வந்து சில நேரங்களில் பட்டியல் வகுப்பு மாணவர்கள் வந்து இந்த ஏதாவது சலுகைகள் இது பயன்படுத்திருக்கோம்ல, எங்கப்பா இந்த பட்டியலை நம்ம மாணவர்கள் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தனிமைப்படுத்தி காமிக்கிறது. அப்புறம் எப்படி மற்ற மாணவர்களோட அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையை தன்மை உருவாக்க முடியும்?
அப்படி நடக்குதான்னு கேட்குறேன். நடக்குமுங்க, சில இடங்கள்ல சொல்றாங்கங்க, பல இடங்கள்ல வந்து மாணவர்கள் அப்படி இருக்குது. இதெல்லாம் வேணுக்குன்னு அவங்க நடத்தக்கூடிய ஒரு சூழல் தான். அதே மாதிரி வந்து ஒரு சிறுபான்மையினராக பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள்லாம் ஒரு சில விதத்தில் அவங்கள வந்து ரொம்ப புறந்தள்ளி அவங்கள வந்து நடத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஆசிரியர்களுக்கு கூட இந்த சுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து மறைக்கப்படும்? இந்த மாதிரி ஒரு சூழல் வர்றதுனால தான் அவங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு இருக்குது. ஆசிரியர்களிடையே இந்த பாகுபாடு இருக்கா? இருக்குது, சில ஆசிரியர்களிடம் இருக்குது, பெரும்பாலான பகுதியில் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக பார்க்குறேன். ஏன்னா அவங்களும் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் வந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் என்ன வேற்று கிரகத்தில் இருந்து வந்துட்டாங்க? அவங்க இந்த சமூகத்தில் வந்து இந்த மாணவர்களை வந்து ஒரு சாதிகள் இல்லையடி பாப்பான்கிற பாரதியாருடைய வரிகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மாணவர்களை வந்து எப்படி ஒரு சாதி சிந்தனை இல்லாமல் சமத்துவ சிந்தனையில் உருவாக்கணுங்கிற விதத்தில் இவங்களை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கல. ஏதோ நான் செஞ்ச வேலை, எனக்கு வேலைக்கேற்ற வந்து ஒரு சம்பளம் போதும் அப்படிங்கிற விதத்துல தான் அவங்களுடைய நடைமுறை பார்க்க. இது வந்து நான் சொல்றது எல்லா ஆசிரியரும் சொல்லல, ஆட்சி எல்லா பேருமே சொல்லல. இல்ல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்ள ஐயா, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு வார்த்தை, எல்லா ஆசிரியர்களும் சொல்லல, சில தவறுகள் சில சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள். அதுதான் சொல்ல வரேன். நீங்க கடந்த ஆட்சி வந்து தங்களை திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொள்ளவில்லை, சமூக நீதி மாடல் அரசு சொல்லிக்கொள்ள. ஆனா இவங்க தான் அப்படி சொல்லும் போது அதற்கேற்றார் போல் கூடுதல் கவனத்தோடு செயல்படலன்னு சொல்றீங்களா? இது விவகாரங்கள் இல்ல சரியா கையாளன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? இப்ப வந்து 24 வயது அந்த வாலிபர் சுர்ஜித் ஒரு கொலையை செய்கிறாப்புல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு எண்ண சிந்தனை வந்து இப்பொழுதுதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அக்காவை வந்து காதலிச்சதுனால மட்டும்தான் வந்துருச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிடுறாங்க. அவருடைய அந்த உணர்வு வந்து சிறு பிராயத்திலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்கும். இதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த சிறு பிராயத்தில் ஏற்பட்டிருக்கும்னு சொன்னா அவருடைய குடும்பத்தில் அவருடைய தாய் தந்தை உறவுகள் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த மாதிரி இவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் சுவாசங்கள் அவருடைய நடைமுறை வாழ்வில் அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம வந்து விசாரிச்சு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இவருடைய சாதி உணர்வுல ஒரு சாதிய சிந்தனை தன்மையில நடந்திருக்கிறாரா, இல்ல மற்றவர்களோட வந்து ஒரு சமத்துவ அடிப்படையில் நடந்திருக்கிறாரா அப்படிங்கிறத அவர் கடந்த கால வாழ்வியல வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து ஒரு விசாரணை அடிப்படையில் வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்த்தாவே தெரிஞ்சுக்கிற முடியும். இது உடனே இப்போதான் அவர் வந்துருச்சு, தங்களுடைய சகோதரியை வந்து அவன் லவ் பண்றது ஏற்றுக்கொள்ள முடியல, அதுக்காக பண்ணிட்டாருங்கிற ஒரு வரியில முடித்து விட முடியாது. அப்போ அது போலதான் வந்து ஒவ்வொரு அந்த இளம் பிராயத்தில் இருக்கக்கூடியவர்களையும் நம்ம பல கட்டத்திலும் பல கோணத்திலையும் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் களையப்பட வேண்டுமானால் அவர்களுக்குள்ள வந்து எப்படி ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், பள்ளியிலே இவர்களுக்குள்ள ஒரு வந்து இந்த வேறுபாடுகள் வந்து இவன் என்ன, அதாவது ஒரு எப்படி இருந்தாலும் கிராமப்புறங்களில் அந்த பகுதியில் சார்ந்த ஒரு சுற்றளவுல ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ அவர்கள் பயில்வார்கள். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை வந்து எப்படியாவது அவர்கள் தெரிந்து கொள்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஊருக்காரங்க நம்ம பையன், இவன் வேற்று பையன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இதுல இருந்து அவர்களை வந்து மாற்றுவதற்கு, ஒருவேளை அவர் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த பையனே இருந்தாலும் கூட அவன மீது வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு, ஒரு நல்லது ஒரு சமூக நல்லிணக்கமான ஒரு உறவு தான் ஏற்படணுமே தவிர அவனை வந்து ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் வேறுபடுத்தக்கூடாது, சாதிய உணர்வோடு நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அப்ப அதற்கு வந்து இந்த மாணவ சமூகத்தை வந்து எப்படி நம்ம வந்து உருவாக்க முடியும், எப்படி அவர்களை வந்து நம்ம வந்து வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வேலைகளை தான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, கல்வித்துறையை சார்ந்து இருக்கிறவங்க அதை வந்து செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துகிறார்களா அப்படின்னா அதுல செயல்படுத்தி இருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காது அல்லவா? முழுமையா செயல்படுத்தணும் நான் சொல்ல வரேன். அதுக்கான என்ன மாதிரி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தை போடுங்க. இது போன்ற சம்பவங்கள் பார்க்கும் பொழுது சுந்தர், ஒரு சில திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அதையோட கதை கரு, அந்த குறிப்பிட்ட சம்பவத்தோட பின்னணி, குறிப்பிட்ட இடத்தின் பின்னணி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அது ஏற்புடையதா? இல்லை, சினிமாவில் வந்து ரெண்டு பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடிய சினிமாக்கள், சில படைப்புகள் வந்து சமூகத்தினுடைய அவலங்களையும் பிரச்சனைகளையும் வந்து வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அதனால தான் ஒரு சில படங்கள், ஒரு சில படங்கள் ஆணவ படுகொலைகளையே நியாயப்படுத்தக்கூடிய படங்கள்லாம் இருக்குல்ல. அது வந்து எப்படின்னு சொன்னா, ஆணவ படுகொலையை வந்து நாம எப்படின்னு சொன்னா, இப்போ கொலை செஞ்சிருக்கிறவர் அவர் பாணியில இருந்து பார்க்கும் பொழுது நான் செஞ்சது சரி அப்படின்னு அவருக்கு சொல்லுவார். பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடத்துல அவர்களிடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவன் செய்தது தவறு அப்படின்னு சொல்வார்கள். இப்படிதான். அப்ப ஆணவ படுகொலையை வந்து ஆதரிச்சு ஒரு சினிமா எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய கருத்துக்கு அவர்கள் ஏற்கக்கூடியவர்கள் இருப்பார்கள்.
ஆணவ படுகொலை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் எதிர்க்கக்கூடிய ஒரு லெவலில் இருப்பார். அவர் அதற்கேற்ற கருத்தை அவர்கள் கொடுப்பார்கள். எப்பவுமே இரண்டு தரப்பு இருக்கும்ல. ஒரு கருத்தை வந்து சாதி உணர்வு ஏற்கக்கூடியதும் இருக்கும், சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படிதான் இந்த சமூகம் இருக்கு. அதுக்கேற்ற அந்த படைப்புகள் வருது. ஆனாலும் வந்து சமூகத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதை வந்து இது சமூகத்துக்கு ஏற்புடையது, இது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறத வந்து இது சமந்து இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்துடைய அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்கல்ல, அவங்க முடிவு செய்யக்கூடியது. அதான் சொல்லிட்டு அவங்க முடிவு செய்யணும். இது பொழுதுபோக்கிற்கான உள்ள படங்கள்னா விடலாம். இல்லை இந்த மாதிரி படங்கள் வந்து இது ஒரு சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தணும், அந்த மாதிரி படங்களை வந்து அவர் வெளியிடாமல் இருப்பதே பெற்றுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு விதத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு யதார்த்தம்னு சொல்கிறீங்க. திரைப்படங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும் தான் இல்லையா? அதாவது அது கடந்து போயிடும். அதாவது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அந்த பல படங்கள்லாம் வந்து அந்த பார்க்கலாம், லஞ்சத்தை ஒழிக்கிற மாதிரி பலவித குற்றங்களை தட்டி கேட்குற மாதிரி ஒரு ஹீரோயிசம் செய்யக்கூடிய லெவலாம் வரும். அதெல்லாம் வந்து என்ன உடனே அதை பார்த்துட்டு இங்கே பெரும்பாலான பேர் உடனே இது பண்ணிட்டாங்கல்ல. அந்த திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளரே வருமான வரி கட்டாதான் பார்க்குறோம். ஆமாம், இது மாதிரி சொல்ல இதெல்லாம் வந்து அவர்களுடைய விஷயம். இப்போது நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளே போகலாம் சுந்தர். சாதிய காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு ஒழிப்பு மது போராளிகள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. காந்தியவாதி சசி பெருமாள் உயிர் துறந்ததற்கான காரணம் நாடறியும். அது குறைந்தபட்சம் அவர் உயிர் துறந்ததற்கான காரணத்தை இந்த நொடி வரை குறைந்தபட்சமாக ஏதாவது நகர்ந்திருக்கா அந்த அவருடைய குறிக்கோள்? இல்லை, இப்போ கடந்த 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி ஐயாவுடைய 10ஆம் ஆண்டு நினைவேந்தலை சென்னை சைதாப்பேட்டையில் 10 ஆண்டுகளாகிவிட்டது. 10 ஆண்டு நினைவேந்தலை வந்து சென்னை சைதாப்பேட்டையில் அனுசரித்தோம். அந்த நினைவேந்தலை பல தோழமை இயக்கங்கள் வந்து அதில் கலந்து அந்த நினைவேந்தலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கடந்த கால நினைவேந்தல் நிகழ்வுகளில் கூட பலதரப்பட்ட நம்முடைய களத்தில் பயணிக்கக்கூடிய மக்களால் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களாக வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இது சம்பந்தமாக இந்த நினைவேந்தலை ஏற்பதற்கு முன்ன கூட வந்து நாம் அனைத்து கட்சி தலைவர்களையும் போய் நேரில் சந்தித்து ஐயாவுடைய 10ஆம் ஆண்டு நினைவேந்தலை அனுசரிக்கிறோம், இந்த நோக்கத்தை வந்து வலுப்பெற வைக்கணும், அதுக்கு வந்து உங்க போன்ற பெரிய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் அப்படின்னு போய் நான் வலியுறுத்தினேன். அதுல குறிப்பா வந்து எல்லா தலைவருமே தான் நான் சந்திக்கிறதுக்கு நாம போனது. எல்லாரும் வந்து தேர்தலுடைய பணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில தலைவர்களை சந்திக்க முடியவில்லை. உடனே அந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய அடுத்த கட்ட அவங்களுடைய உதவியாளர்களிடம் எங்களுடைய கருத்தை வலியுறுத்தி அதுக்குண்டான கடிதத்தை நாங்கள் கொடுத்துட்டு வந்து விட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களை நம்ம போய் சந்தித்தோம். அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களை போய் சந்தித்தோம். அப்புறம் தேமுதிகவுடைய கட்சி சார்ந்த தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை போய் சந்தித்து இது நோக்கத்திற்கு வந்து வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் ஐயா சசி பெருமாள் வந்து உயிர் பலியாக்கப்பட்டு அவர் அங்கே அடக்கம் செய்யப்படும் பொழுது சேலம் இளம்பிள்ளைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவை தவிர்த்து அனைத்து கட்சி சார்ந்த தலைவர்களும் அந்த இடத்திற்கு வந்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த இடத்திற்கு வந்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போது எதிர்கட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நிச்சயம் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அங்கேயே அவர் கொடுத்தார், பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் கூட வந்து அவர்கள் வந்து அந்த 2016 தேர்தல் அறிக்கையில் கூட வந்து அவங்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் கடந்த நாள் நடந்தது. அதுபோல் வந்த தலைவர்கள் எல்லாமே வந்து இப்போ 10 ஆண்டுகள் ஆகிருச்சு. ஐயாவை பற்றி யாரும் வந்து ஒரு நினைவேந்தல் அன்னைக்கு கூட வந்து ஒரு இதை நினைவுபடுத்த கூட மாட்டேங்கிறாங்க. ஆகவே நாங்கள் நினைவுபடுத்துகிற விதமாக அவங்கள போய் சந்தித்து இந்த மாதிரி நோக்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய குரலை விட உங்களுடைய குரல் வந்து ஒரு பெரிய இயக்கமாக கட்டமைப்புள்ள இயக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் அது வலுப்பெறும். ஏன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்தோட தோழமை போன்ற ஒரு கூட்டணிகளும் இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இன்னும் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்புல ஒரு கூட்டமைப்புல இருக்கிறாங்க. அப்போ இவங்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்க வேண்டும், இந்த நோக்கத்தை வலியுறுத்த வேண்டும், இன்னும் இந்த போராட்டத்தை வந்து மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இது போன்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து இந்த நோக்கத்தை வலியுறுத்திக்கணும். இப்போது இந்த பூரண மதுவிலக்கு தொடர்பாக பேசும்பொழுது சுந்தர், அவ்வப்போது இந்த கோரிக்கைகளை இந்த கட்சி அந்த கட்சி என்று இல்லாமல் எல்லா கட்சிகளுமே வைப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வைத்த வேகத்திலே கரைந்து விடுவது நம்ம பார்க்கலாம். அவ்வப்போது இந்த கோரிக்கைகள் எடுக்கிறது, குரல்கள் ஒலிக்கிறது, மீண்டும் அது அப்படியே கடந்து போகிறத பார்க்குறோமே, என்ன காரணம்? இது ஒரு அரசியலுக்காக எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு பிரச்சனை வந்து இப்போ இந்த ஆணவ படுகொலையை பற்றி நம்ம பேசலாம். இந்த பிரச்சனை வந்து இதுதான் முதல் முறையா, இதுக்கு முன்னே வந்திருக்குது. அடுத்த பிரச்சனை வரும்பொழுது அந்த ஆணவ படுகொலை கடந்து போயிருது. இப்போ இந்த ஆணவ படுகொலையும் கடந்து இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகிவிட்டால் வேற ஒரு பிரச்சனை வரப்போகுது, இதை மறந்துட போறாங்க. அதுக்கு பிறகு கவின் குடும்பத்துக்கு என்னாச்சு, அந்த குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கு எதுவும் தெரிய போறது கிடையாது.
அடுத்த பிரச்சனை என்ன வரும், அந்த பிரச்சனை தான் வந்து இங்கே வந்து பேசப்படும் பொருளாக இருக்கும். ஊடகங்கள் அதுக்கு தான் முதன்மைப்படுத்துவாங்க. அதுபோல் வந்து எந்தெந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை பேசப்படுதோ அது மாதிரி மதுவிலக்கு பிரச்சனையும் ஒரு பேசக்கூடிய பொருளாக இருக்கும். கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, ஒரு 69 பேர் உயிரிழப்பு நடந்த பிறகு அது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. அதுக்கு பிறகு அது கடந்து போயிருச்சு. ஆனாலும் வந்து இங்கே வந்து தடுக்கப்பட்டுருச்சுங்களா, இன்னும் கள்ளச்சாராயம் விற்காமல் இருக்குது, இன்னும் பல விதத்தில் வந்து இந்த போன்ற போதைப் பொருட்கள் வந்து விற்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொன்னால், இது ஒட்டுமொத்தமும் இந்த சமூகத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது, இது நகற்றப்பட வேண்டும். அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் கூட நம்ம பாடம் கற்றுக்கொள்ளனா நம்மளை யாரோட ஒப்பிடுது சுந்தர்? அதுவே நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நம்ம எங்க போய் பேசுறது? இல்ல அதுவும் இது வந்து எப்படின்னு சொன்னா, இது பாடம் இவங்க அந்த மக்கள் மீது அக்கறை இருந்தாலும் இவர்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஒரு பெரும் வந்து எப்படின்னு 69 பேர் உயிர் இழந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் நடக்கக்கூடாது. அப்ப இந்த வரும் தலைமுறைகளை எவ்வளவு ஒரு சீரழிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உடனடியாக செய்திருக்க வேண்டும். அப்போ இந்த மக்கள் மீது தலைமுறைகள் மீது அக்கறை இருக்குன்னு சொல்ல முடியும். சமீபத்தில் பூரண மதுவிலக்கு தான் அப்படின்னு திமுக சொல்லுது. அவங்க எங்களுக்குமே வந்து கடைகளை மூடுவோம், மது கடைகளை மூடுவோம், பூரண மதுவிலக்கு என்பது எங்களுடைய கொள்கையும் தான். ஆனா உடனேலாம் அதை பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு வாதம். அப்ப என்ன ஒரு 100 ஆண்டுகள் ஆகுமா அவங்க நிறைவேற்றுறதுக்கு? ஐயா, கடந்த மாதத்துல போதை ஒழிப்பு தினத்துக்கு வந்து நான் ஒரு கல்லூரிக்கு வந்து கல்லூரி பள்ளிக்கு எனக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. மாணவர்கள் மத்தியில் இந்த போதை விழிப்புணர்வை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு. நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அது ஒரு அரசு கல்லூரி தான். அப்போ அந்த கல்லூரிக்கு போன வேளையில் நான் கழிவறைக்கு போகிறேன், மாணவர்கள் பயன்படுத்த கழிவறை. நான் போகும்போது உள்ள ஒரு 4-5 மாணவர்கள் இருக்கிறாங்க. என்னை பார்த்தது என்ன பண்ணுறாங்க, சில கையில் வருகிறது எதோ மறைக்கிறாங்க. என்னடா மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஏதோ வந்து ஒரு பொறி தட்டுது. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த கழிவறைக்குள்ளே போய் நான் பார்க்குறேன். அந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, பான் மசாலா, இந்த புகையிலை போன்ற பொருள்களுடைய அந்த பாக்கெட்டு, காலி பாக்கெட்டு கிடைக்குது. அப்போ ஒரு கல்லூரிக்குள்ளேயே அந்த மாணவன் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளானவன் அந்த போதைப் பொருள்களை வந்து கழிவறையில் பயன்படுத்துகிறான். அப்போ அவனை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னும் பல மாணவர்கள் வந்து அந்த கெட்ட ஒரு எப்படி தவறான பழக்கத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குதா இல்லைங்களா? அப்போ தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி கிடைக்கும்? அதே அந்த மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அதை பதிவு செஞ்சுட்டு தான் வந்தேன். அப்போ இது மாதிரி பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி விற்பனை செய்கிறது, எதன் மூலம் வருகிறது, இதுக்கு யார் யார் துணை போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட துறை உள்ளவர்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ கள்ளச்சாராயம் வந்து விற்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்குது, சட்டமேற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த கள்ளச்சாராயம் எப்படி வந்து விற்பனை செஞ்சாங்க, அப்புறம் எப்படி இவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ அது போல் தடை செய்யப்பட்டிருக்க பொருள்களை வந்து எல்லா கடைகளையும் பெரும்பாலான கடைகளை வந்து கள்ளத்தனமாக விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பல விதத்திலையும் வந்து இந்த காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கருப்பாடுகளாக இருக்கிறவர்கள் துணை போய் கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் வந்து இந்த அரசு நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுபான கடைகள், அவங்க அந்த நேரங்களை கடந்த பிறகும் கூட மதியத்திலிருந்து இரவு 10 மணி வரை தான் அந்த விற்பனை நேரம். ஆனாலும் நேரங்களை கடந்த பிறகு எந்த நேரமும் வந்து கள்ளத்தனமாக அந்த பாட்டில்கள் விற்பனை செய்வதற்கான வழிவாசல் திறந்தா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு சில மிக முக்கிய அந்த அரசியல்வாதிகளே மிகப்பெரிய அவருக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறாங்க, ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்க தான் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவல்துறையை சார்ந்த கருப்பாடுகள் அதுக்கு அந்த குற்றத்துக்கு வந்து துணை போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் எப்படி இது போன்ற இந்த சம்பவங்களை வந்து தடுக்க முடியும், நம்ம தலைமுறைகளை பாதுகாக்க முடியும்? இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்கள் மீது, இந்த தலைவர் மீது அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து இதை தடுத்திருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு பொருள்கள் கிடைப்பதை வந்து கிடைக்காம இருப்பதற்கான வழிமுறைகளை செஞ்சிருப்பாங்க. அது கிடையாது. அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மக்கள் எப்பவுமே போதையில இருக்கட்டும், அவன் அடிமையில இருக்கட்டும். மது விவகாரத்துல நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பூரண மதுவிலக்கு என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இதற்கு இல்ல, இது சாத்தியப்படுத்தப்பட்டதுதான். இது சாத்தியப்படுத்தப்பட்டதுதான். எங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது வரை இருந்திருக்குது. அப்ப அவர்கள் ஆட்சி நிர்வாகத்துல இன்னைக்காவது பல கட்டத்தில் சொல்றது வந்து ஒரு 50 ஆண்டுகள் கடந்துட்டோம்ல. ஆமா இருக்குது. அவர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் பலதரப்பட்ட விதத்துல வந்து இங்க ஒன்றும் பெரும் வளர்ச்சிகள்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா பல விதத்துல வந்து நிதியை வந்து பெருக்குவதற்கு பல வளர்ச்சி திட்டங்களை மூலம் வந்து நம்ம செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் இருக்குது. அப்ப இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இது வந்து அரசு வந்து இந்த மக்களை வந்து எதற்காக இந்த மாதிரி ஒரு அவலத்துக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மதுபான தொழிற்சாலைகளை நடத்துறது ஃபுல்லா யாரு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களும் சரி, அவங்க தான் இது போன்ற மதுபான தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மதுபான கடைகள் இருக்கக்கூடிய அந்த மது பார்கள் இருக்கு பார்த்தீங்களா, மது குடிப்பாங்க, அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களோட அரசியல் கட்சிவாதிகள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மூலம் அவங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல கோடி பொருளாதாரத்தை அவங்க ஈட்டுறாங்க. அப்புறம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மக்களுக்கு வந்து இந்த கோட்டரையும் பிரியாணியும் கொடுத்து கூட்டத்தை சேர்க்கறதுக்கு, வாக்குகளை வந்து அவங்க அறுவடை செய்யறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குது இல்லை?
அதுதான் அவர்களுடைய சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறார்களே தவிர மற்றபடி இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்வதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. 26 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளிலும் பூரண மதுவிலக்கு அறிவிக்கை வெளியிடப்படும் கண்டிப்பா அப்படின்னு வரும். எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், வர வைப்போம். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வர வைப்போம். எல்லா கட்சிகளும் வந்து இதை வந்து முதன்மைப்படுத்துவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பூரண மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு வேணும். இன்னும் பார்த்தோம்னா எங்களுடைய கட்சியே சில கட்சிகளை வந்து அவங்க பெரும்பாலான கட்சிகள் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு தான் எங்க கட்சியினுடைய பிரதான முதல் கொள்கையே அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க நடைமுறைப்படுத்திருக்கான வழிமுறைகளையா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? இது ஒரு மக்கள் போராட்டமா மாத்துங்க. இது ஒரு தலைமுறைகளுக்காக. அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம பண்பாடை மீட்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்தோம் பாத்தீங்களா? உட்கார்ந்த பிறகு என்னாச்சு? வேற வழியே இல்லை, சட்டத்தை இயற்று போ, அங்கே வந்து மாடு ஜல்லிக்கட்டு மாட்டை வந்து யார் தடை போடுறது, வாடி வாசலை திறந்து விடு, ஜல்லிக்கட்டு நடக்கட்டும் அப்படிங்கிற வந்துச்சுங்களா? இல்லைங்களா? அது போல இவங்க எவ்வளவு பெரிய தொண்டர்கள் படையில வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் உட்காரட்டும், இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். நல்லது சுந்தர், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு என்னவாகும் என்பதை. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றிகள்.